ஸோ ஃபிக்மாவில் கார்டு கிளாஸ் மார்ஃபிசம் எஃபெக்ட் வந்து எப்படி ஈஸியாக கொண்டு வரது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சம் சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ போகிற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் மார்ஃபிசம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பேக்ரவுண்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மேலே ஒரு ரெக்டாங்கிள் லேயர் வந்து போட்டுக்கலாம். வித் வில் பி 500, ஓகே 600 வச்சுக்கலாம். அண்ட் இது ஒரு 380, ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கூட கூட்டிக்கலாம். 650 பிக்சல் சென்டர்லேயே அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் பண்ண வேண்டியது ஃபில்லில் போய்ட்டு லீனியர் இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கலாம். இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு எண்டிங் பாயிண்ட் எடுத்து இந்த இடத்துல கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த ஃபில்லு வந்து இங்கே வரைக்கும் வரும். ஸோ வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. ஒயிட் வச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இதோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம் லைட்டாக. சேம் ஃபார் திஸ் ஒயிட் வச்சுட்டு ட்ரான்ஸ்பரன்சி லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம் 20%. ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 20 பிக்சல்ஸ். ஃபைன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபில் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம். சாரி, பேக்ரவுண்ட் லேயர் பிளர் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த லேயர் செலக்ட் பண்ணுறக்கப்போ எஃபெக்ட்ஸில் இந்த ஒரு ப்ளஸ்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு இது ஃபீல்டு வந்து எனேபிள் ஆகிரும். இதில் வந்து பேக்ரவுண்ட் பிளர் போய்க்கோங்க. அண்ட் இதோட வேல்யூ ஒரு 20. ஓகே. ஸோ இந்த ஒரு லீனியரில் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஃபில்லு கொஞ்சம் கம்மி பண்ணால் தான் கொஞ்சம் பிளர் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும். அண்ட் பேக்ரவுண்ட் பிளர் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் 30. ஓகே. பார்டர் ரேடியஸ் 30 பிக்சல்ஸ் ஒரு கார்டு மாதிரி இருக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக் ஒரு சின்ன லைன் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஒரு விஷுவலி அப்பீலிங்காக இருக்கிறதுக்காக. ஸோ இதோட ஸ்ட்ரோக்கோட கலர் வந்து ஒயிட் லீனியர் கிரேடியேட் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல கொண்டு போய் இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கலாம். அண்ட் ஃபினிஷிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்மூத்தான ஒரு எட்ஜு கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த ஒரு லைன் வர மாதிரி ஒரு லீனியராக அது கொஞ்சம் கார்டு மாதிரியே விசுவலாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை. ஸோ அதனால் நான் அந்த ஃபீல்டில் போயிட்டு கலரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த கலர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இவ்வளோ தான் நம்ம கிளாஸ் மார்ஃபிசம். இன்னும் கொஞ்சம் பிளர் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். சூப்பரான ஒரு பிளர் எஃபெக்ட். ஸோ இதில் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சி ஒரு கிரெடிட் கார்டு நம்பர் 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6. ஓகே. அண்ட் இங்கே ஒரு விசா கார்டு வச்சுக்கலாம். ஐ கான்செப்ட். ஓகே. அண்ட் 60 ஃபீல்டில் வந்து ஒயிட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு வந்து கிளாஸ் மார்ஃபிசம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த ஒரு கிளாஸ் மார்ஃபிசம் எஃபெக்ட் டுட்டோரியல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்
யாராவது யூஎக்ஸ் டிசைன் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.